தமிழ்நாடு வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் கல்வி தனியார்மயமாக கூடாது என மாணவர்களிடையே உரையாடினார். கூடலூர் வந்த ராகுல் காந்திக்கு திமுக எம்பி ஆர் ராசா, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பள்ளி நிர்வாகம் தரப்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வளாகத்தில் தொடர் பழங்குடியின மக்களுடன் அவர் பாரம்பரிய நடனம் ஆடினார். இதையடுத்து கொட்டும் மழையில் பள்ளி மாணவர்களிடையே அவர் உரையாடினார். அப்போது தகவல்களை அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டால் உலகமே மோசமானதாகிவிடும் என கூறினார். மக்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டும் இந்தியாவை உருவாக்குவதுதான் தனது போராட்டம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பிற மதங்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும், ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு திறமையானவர்கள் என்றும், தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்கள் எனவும் அவர் பேசினார். பள்ளி காலத்தில் மிகவும் சுட்டியாக இருந்ததால் ஆசிரியர்களுக்கே டஃப் கொடுத்ததாக மாணவரின் கேள்விக்கு ராகுல் பதிலளித்தார். நாட்டிற்கு சிறந்த கல்வி அமைப்பு வேண்டும் என்றும், கல்வி தனியார்மயமாக கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். ஆட்சியில் இருப்பவர்கள் இந்திய ஜனநாயகம் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார்.